ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு வி மாடல் என்னென்னு பார்க்க போகிறோம். வி மாடலாக வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சில ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி சாஃப்ட்வேரை ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறது தான் வி மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், வி மாடல் இதுக்கு வி ஷேப்பில் இருக்கனால தான் இது ஆக்சுவலாக வி மாடல்னு நேமு. இதை வந்து டெவலப்மெண்ட் டீம்னு வச்சுக்கோங்க, டெஸ்டிங் டீம்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. எல்லா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் முறையும் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு வந்து சிஆர்எஸ் வந்து கஸ்டமர்லேருந்து கலெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துருவாரு. இது வந்து பிஸ்னஸ் லாங்குவேஜில் இருக்கும். இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சிஆர்எஸை வந்து டெவலப்மெண்ட் டீம் அண்ட் டெஸ்டிங் டீம் கொடுப்பாரு. இந்த டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சிஆர்எஸை எஸ்ஆர்எஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த பேரலல் டைமில் டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிஆர்எஸை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. சிஆர்எஸை ரிவ்யூ பண்ணிவிட்டு இதில் அக்செப்டன்ஸ் டெஸ்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், இதை பற்றிலாம் நம்ம இன்னும் ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் டெஸ்ட் கேஸும் டெஸ்ட் பிளானும் எழுதுவாங்க. இந்த டெஸ்ட் கேஸ் டெஸ்ட் பிளானை பற்றியும் நம்ம இனிமேல் வீடியோ போடுவோம், அதை பற்றி நீங்கள் முன்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இதில் இந்த சிஆர்எஸை ரிவ்யூ பண்ணிவிட்டு ரைட் த அக்செப்டன்ஸ் டெஸ்ட் கேசஸ் எழுதுவாங்க. அக்செப்டன்ஸ் டெஸ்ட் கேஸ் எழுதுவாங்க. அதே மாதிரி ரைட் த அக்செப்டன்ஸ் டெஸ்ட் பிளான் ரைட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க எழுதுகிறப்போ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க, இல்லை இந்த ரெக்யர்மெண்ட் வந்து நமக்கு இஷ்யூ அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்குது, இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுதுன்னா அந்த டெவலப்மெண்ட் டீம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டெவலப்மெண்ட் டீம்லேருந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவர் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட வந்துட்டு இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா அவங்கள்ட்ட சேஞ்சஸ் வாங்கி அவங்க சேஞ்சஸ் பண்ணி அந்த சிஆர்எஸை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அப்டேட்டட் சிஆர்எஸை வந்து எகைன் டெவலப்மெண்ட் டீமும் டெஸ்டிங் டீமும் வேலிடேட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் வந்து டெவலப்மெண்ட் டீம் அந்த சேஞ்சஸை கன்சிடர் பண்ணி சிஆர்எஸை எஸ்ஆர்எஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த டெஸ்டிங் டீமும் டெவலப்மெண்ட் டீமும் இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அப்டேட்டட் எஸ்ஆர்எஸ் கிடச்சிரும். இந்த எஸ்ஆர்எஸை வந்து அடுத்து டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை லெவல் டிசைனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. இதே டைமில் டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எஸ்ஆர்எஸ் ரிவ்யூ பண்ணிவிட்டு சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் டெஸ்ட் கேசஸ், சிஸ்டம் டெஸ்டிங் வந்து பார்ப்போம். சிஸ்டம் டெஸ்ட் கேசஸ் எழுதுவாங்க. இதே மீன் டைமில் டெஸ்ட் பிளானும் ஆட் பண்ணுவாங்க. சிஸ்டம் டெஸ்டிங், டெஸ்ட் பிளான்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இந்த டைமில் ஏதாச்சும் எஸ்ஆர்எஸில் ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை டெவலப்மெண்ட் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் டீம் வந்து அகைன் ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதே மாதிரி அவங்க ஏதாச்சும் வேணும்னா சேஞ்சஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஒர்க்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஹை லெவல் டிசைன் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து அப்டேட் பண்ணி எகைன் டெஸ்டிங் டீம் கொடுத்து அது மாதிரி பண்ணிப்பாங்க. எகைன் டெஸ்டிங் டீமுக்கு கன்சிடரேஷன் கேட்டுட்டு இது எதுவும் இஷ்யூ இல்லை அப்படின்னா அந்த ஹை லெவல் டிசைனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இவங்க வந்து ஹை லெவல் டிசைன் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவ்யூ த ஹை லெவல் டிசைன், அது ரிவ்யூ பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறோம்ல, அது வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங் தான். இது வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங் டெஸ்ட் கேசஸ் எழுதுவாங்க. டெஸ்ட் கேசஸ் ப்ளஸ் இன்டகிரேஷன் டெஸ்டிங் டெஸ்ட் பிளான்ஸ் எழுதுவாங்க. ஸோ இப்போ இதுலேயும் அவங்க ஏதாச்சும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அகைன் டெவலப்மெண்ட் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதிலேருந்து சேஞ்சஸ் பண்ணிப்பாங்க. ஏதாச்சும் பக் ஃபிக்ஸிங் அது மாதிரி பண்ணிப்பாங்க. அடுத்து நம்ம டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹை லெவல் டிசைன்லேருந்து லோ லெவல் டிசைன் வந்து டெவலப் பண்ணுவாங்க. இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் கன்சிடர் பண்ணி அந்த அப்டேட்லாம் பண்ணி லோ லெவல் டிசைன் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த எஸ்ஆர்எஸ் ஹை லெவல் டிசைன் லோ லெவல் டிசைன் என்ன தெரியும்னா நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லோ லெவல் டிசைன் வந்ததுக்கப்புறம் டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு லோ டிசைன் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் எழுதுவாங்க. ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் டெஸ்ட் கேசஸும் ப்ளஸ் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் டெஸ்ட் பிளானும் எழுதுவாங்க. ஸோ இது வந்து எது வரையும் கண்டினியூ ஆகும்னா கோடிங் வரையும் கண்டினியூ ஆகும். கோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் டீம்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா வேறு ஒன்றும் இல்லை, இப்போ டெவலப்மெண்ட் டீமில் அவங்க எழுதின கோடை வந்துட்டு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் டெஸ்டிங் டீம் கொடுப்பாங்க. அதான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இல்லை அவங்க எது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெஸ்டிங் டீம் வந்து அவங்க ரைட் பண்ணியிருக்க எல்லா கேஸையும் அந்த அப்ளிகேஷனுக்கு எகெயின்ஸ்டாக ரன் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் இஷ்யூ இருக்குன்னா லாக் பண்ணி எகைன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணுவாங்க. இதுதான் வி மாடல். எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம டெஸ்டிங் வந்து எல்லா ஃபேஸ்லையுமே நம்ம பண்ணுறனால நம்ம வந்து ரீஒர்க் வந்து லாட் ஆஃப் ரீஒர்க் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இதனால் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து லெஸ் ஆகும். ரீஒர்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறப்போ அந்த காஸ்ட் வந்து நமக்கு சேவ் தானே. வாட்டர்ஃபால் ஸ்பைரல் மாடலில் மாதிரி பக் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ டிசைன்லையோ டெவலப்மெண்ட்லையோ டிசைன்லேயோ அந்த கோடிங் ஃபேஸ்லையோ இருந்துச்சுன்னா அது வந்து கடைசி வரையும் வராது. ஸோ எல்லா இடத்துலையுமே அதை டெஸ்ட் பண்ணுறதுனால அந்த பக் வந்து டவுன்லோட் ஃப்ளோ ஆஃப் பக் வந்து இருக்காது.
மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம எந்த ஸ்டேஜில் வேணாலும் ரெக்யர்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். அந்த டிஸ்அட்வான்டேஜஸ்னால் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டாக்குமெண்டேஷன் வந்து நிறைய இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிஆர்எஸை கன்வெர்ட் பண்ணணும், எஸ்ஆர்எஸை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இதில் நிறைய டாக்குமெண்டேஷன் ஒர்க் நிறைய இருக்கும். இப்போ அந்த டெவலப்மெண்ட் டீமுக்கும் டெஸ்டிங் டீமுக்கும் இடையில இன்ட்ராக்ஷனை கொண்டு வரதுமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து அப்ளிகேஷன் பார்த்தோம்னா லாங் டேர்மில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வி மாடல் யூஸ் பண்ணலாம். கஸ்டமருக்கு இடையில ஏதாச்சும் ஒரு ரெக்யர்மெண்ட் சேஞ்சஸ் இருந்தால் கூட நம்ம அதை சேஞ்ச் பண்ணி தர முடியும். அதனால் நம்ம வி மாடல் ஃபாலோ பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்டாக இருக்குது, அதில் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வி மாடல் ஃபாலோ பண்ணலாம். கஸ்டமர் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ப்ராடக்ட் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறப்பையும் நம்ம வி மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மேபி இன்டர்வியூஸில் கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வி மாடல்.